ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குரு பெயர்ச்சிங்க. எப்போவுமே 12 ராசி அன்பர்களுக்குமே ராகு கேதுக்கள் வருடம் பெயர்ச்சி ஆவார்கள். 1.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 2.25 ஆண்டுகளிலிருந்து 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சனி பெயர்ச்சி ஆவார். ஆனாலும் வருடத்திற்கு ஒரு முறை பெயர்ச்சி ஆகின்ற இந்த குரு பகவானின் பெயர்ச்சியை எதிர்நோக்கிய மக்களினுடைய பார்வை இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பகவான் நவகிரகங்களிலேயே முழு முதற் சுபகிரகம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர். இவருடைய பெயர்ச்சி எப்பொழுதுமே நற்பலன்களையே அதிக அளவில் வழங்கும் என்று மக்களிடையே பரவலான ஒரு நம்பிக்கை உண்டு. அதுக்கு ஒரு உதாரணம், குருபலம் வந்தால் திருமணம் ஆயிரும், குருபலம் வந்தால் வீடு கட்டிடுவோம், குருபலம் வந்தால் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கும். இந்த மாதிரியான நம்பிக்கை மக்களுடைய ஜோதிடம் பற்றி அறிந்த அடிப்படை மக்கள்கிட்ட கூட இந்த எண்ணங்கள் விரவி இருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான கிரகம் இந்த குரு பகவான். அனைத்து விதமான சுபிட்சங்களையும் வழங்கக்கூடிய இந்த குரு பகவான் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தன்னுடைய உச்ச வீடான கடகத்திற்குள்ளாக வலுப்பெறுவார். எப்பொழுதெல்லாம் ஒரு இயற்கை சுபகிரகம் வலுப்பெறுகிறதோ அது சமூகத்திற்கும் சரி, தனி மனிதனுக்கும் சரி நன்மையை செய்ய கடமைப்படுகிறது. அந்த விதத்தில் 12 ஆண்டுகள் கழித்து தற்பொழுது மிதுனத்தில் வீற்றிருக்கின்ற இந்த குரு பகவான் கடகத்திற்குள்ளாக நகர்ந்து உச்ச வலு பெறப்போகிறார். கிட்டத்தட்ட ஒரு 10 மாதங்களுக்கு மேலாக அந்த கடக வீட்டில் அவர் நிலை கொள்ள இருக்கிறார். இந்த 10 மாதங்களும் ஒரு நல்ல ஏற்றமான ஒரு சூழலை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். ஆக இயற்கை சுபகிரகம் வலுவடைந்த குரு கடகத்தில் அமர்ந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாக விருச்சகத்தை பார்க்கிறார், தன்னுடைய 7ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்கிறார், தன்னுடைய 9ஆம் பார்வையாக மீனத்தை, தன் வீட்டை தானே பார்க்கிறார். இந்த அமைப்புகளில் பெயர்ச்சியாகின்ற இந்த உச்ச குரு பகவானினுடைய பெயர்ச்சி உங்களுக்கு எங்கு நன்மையை தரும், எங்கு நீங்கள் கவனமாக இருக்கணும், இந்த 2 விஷயத்தை தான் நம்ம வலுப்பெற்று பார்க்க இருக்கிறோம். சரிங்களா? இப்பொழுது உங்களுடைய நட்சத்திரத்திற்கு 27 நட்சத்திரக்காரர்கள் இருக்கிறீங்க. உங்களுடைய ஒரு ராசிக்குள்ள ஒரு நட்சத்திரம் இருக்கும் இல்லையா, அந்த நட்சத்திரத்திற்கான பலாபலன்கள் நம்ம பார்க்க இருக்கோம். உங்கள் நட்சத்திரத்திற்கு இந்த குரு பெயர்ச்சி என்ன விதங்களில் சப்போர்ட் பண்ணும், என்ன இடங்களில் நீங்கள் கொஞ்சம் நிதானிச்சிருக்கணும், அவ்வளோதாங்க. இதை தான் நம்ம இப்போ விரிவாக பார்க்க போகிறோம். இது கூடவே உங்கள் ஜாதக தசாபுக்திகளையும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் பார்த்துக்கிறது உங்களுடைய விருப்பம். ஏன்னா அது முழு பலன், இது பொது பலன். சரிங்களா அன்பர்களே? உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு குருவின் பெயர்ச்சி என்ன ஏற்றங்களையும் மாற்றங்களையும் தருகிறது, விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். பூச நட்சத்திரத்து அன்பர்களே, இந்த பூசத்தை பொறுத்த மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னாங்க, உங்களுடைய ஜென்ம ராசிக்குள்ளாக குரு பெயர்வு பெறுகிறார். பாக்யாதிபதி ஒரு ராசிக்குள்ளாக அவர் உச்சம் பெற்று நிற்கிறது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு. ஜூன் 2 பெயர்ச்சியாகின்ற இந்த குரு பெயர்ச்சியில் பாக்யஸ்தானாதிபதி வலுப்பெறுகிறார் ராசிக்குள்ளாக. இருந்தாலும் இதை ஜென்ம குருன்னு நம்ம சொல்லுவோம். இது சில நன்மைகளையும் தரும், கொஞ்சம் தீமைகளையும் தரும். நம்ம ஒன்றொன்னா பார்த்துருவோம். முதல் அமைப்பாக நன்மைகளை பார்த்துருவோம். திருமண முயற்சிகள் கைகூடி வரும். 1008 தடை தாமதங்கள் இருந்தாலும் கூட அதையெல்லாம் தாண்டி கல்யாணம் கைகூடி வருகிற அமைப்பு இப்போ உண்டு. கணவன் மனைவிக்கு இடையில் பிரிவினையை தருகிற அளவுக்கு இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் பரவாயில்லப்பா, அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம், வண்டி ஓட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்யோன்யம் ஏற்படலனாலும் அது பிரிவினைன்னு நோக்கி நகராமல் தடுக்கின்ற பலம் இந்த குருவுக்கு இப்போ உண்டு. அதனை அடுத்ததாக மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், வாழ்க்கை துணையினுடைய ஹெல்த்தில் இருந்து வந்த எல்லா தொந்தரவுகளும் கொஞ்சம் கட்டுக்குள் வருகிறது மாதிரியான ஒரு நல்ல யோக காலகட்டம். ஆன்மீகத்திலையும் தெய்வ நம்பிக்கையிலையும் திளைக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு கொஞ்சம் பக்தி பழங்களாக மாறுவார்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய குருமார்களினுடைய போதனைகளை கேட்பது, சாஸ்திரங்கள் படிப்பதுன்னு இதில் நிறைய பேருக்கு கொஞ்சம் ஈடுபாடுகள் வரும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. புத்திர பேரு கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டம் இந்த காலகட்டம். தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த ஆண்டு குரு பெயர்ச்சியில் குழந்தை பாக்கியத்திற்கு முயற்சிக்கிற அமைப்பு உண்டு அப்படிங்கிறதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிடணும். அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த குருவினுடைய
பெயர்ச்சியில் பூர்வீக சொத்துக்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கடுமையான பிரச்சனை வழக்கு, அதனால் உறவுகளுக்கு இடையில் சண்டை, இந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்திருக்கும். இதெல்லாம் தாண்டி இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அந்த பூர்வீக சொத்துக்கள் அந்த பைசல் ஆகிறது, பேசி முடிக்கப்படுறது, இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு வரும். உங்களுக்கு கொஞ்சம் கூட கிடைக்கலாம், குறைய கிடைக்கலாம், அதெல்லாம் பெருசாக மைண்ட் பண்ணாமல் கிடைக்கிறத எடுத்துக்கிட்டு அழகாக நகர்ந்துக்கிறது நல்லது. பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கின்ற அற்புதமான காலம் இந்த காலம். இது ஒரு நல்ல ஏற்றத்திற்கான அமைப்பு. இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே வேற என்ன சிறப்புண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பொருளாதார ரீதியாக கையில் ஒரு நல்ல பண நடமாட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அது சேமிக்க முடியுமாங்கிறது பின்னாடி பார்ப்போம். ஆனால் பொருளாதார ரீதியாக கையில் ஒரு நல்ல பண நடமாட்டம் இருந்து கொண்டே இருக்கும். தகப்பனாரினுடைய ஆதரவு கிடைக்கும். உயர்கல்வியில் நல்ல மேன்மைகள் கிடைக்கக்கூடிய மாதிரியான அமைப்பு. வேலையில் இடமாற்றங்களை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு அந்த இடமாற்றங்கள் எல்லாம் டக்குன்னு கிடைக்குங்க. உதாரணத்துக்கு உங்கள் ஆஃபீஸ் ஒரு இடம் இருக்கும், வீடு ஒரு இடம் இருக்கும், ரொம்ப டிஸ்டன்ஸில் இருப்பீங்க, இந்த வேலையை விட்டு வேறு வேலைக்கு போயிடலான்னு நினைப்பீங்க, இல்லை உத்தியோகத்தில் இருக்கிற மன உளைச்சல்னால எனக்கு வேலை கிடைக்காம இருந்திருக்கும், இப்போ கிடைக்கும். அதனால் கிடைக்கிற வேலை நீங்கள் முயற்சி பண்ணி இடமாற்றங்களை எடுத்து கொள்ளலாம் நண்பர்களே. அதே போல் இந்த காலகட்டம் உங்களுடைய பிள்ளைகளால் மன ஒரு அமைதியோ அல்லது மன மகிழ்ச்சியோ கிடைக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு பூச நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டு. ஏன்னா இந்த காலகட்டம் பிள்ளைகளால் மன நிறைவு பெறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அந்த விதத்தில் இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டம். அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொட்ட விஷயங்கள் அனைத்திலுமே நல்ல முன்னேற்றங்கள் உண்டு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஒவ்வொன்றாக ஒரு நல்ல நிலையை நோக்கி நீங்கள் நகர்வீர்கள். தொட்டது துலங்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கிடுங்க. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பூர்வீகம், குழந்தை பாக்கியம், உறவு நிலைகள் இதிலெல்லாம் மேன்மையை தருகின்ற இந்த காலகட்டம் ஆன்மீகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய காலகட்டமாகவும், அரசியல் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மேன்மையை தரக்கூடிய காலகட்டமாகவும் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அமைகிறது. இதெல்லாம் நன்மை. எங்கே கவனமாக இருக்கணும் பார்த்தீங்கன்னா அன்பு நண்பர்களே, அடிக்கடி ஹெல்த்தில் ஏதாவது ஒரு தொந்தரவுகள் வந்துக்கிட்டும் போய்கிட்டும் இருக்கும். ஆக உடல் நிலையில் கூடுதல் கவனம் தேவை. ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இது உங்களுக்கு அப்படி ஒன்றும் சிறப்பான காலகட்டம்னு சொல்லிட முடியாது. மன வாழ்க்கையில் பிரிவினை இல்லையே தவிர ஆனால் பிரச்சனைகள் நீடிக்கும். கணவன் மனைவி இடையில் ஒற்றுமை குறையும். இதனால் மன வாழ்க்கை ஒரு சிலருக்கு இனிக்காமல் கசப்பதற்கான அமைப்புகள் உண்டு. ஆக மன வாழ்க்கையை பொறுத்த மட்டிலும் மிக நிதானமாக நகர வேண்டியது ஒரு அவசியமான நிலைப்பாடுங்கிறத புரிஞ்சுக்கிடணும். இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உடல்நிலையில் பார்த்துக்கிட்டீங்க, இதுலையும் மன வாழ்க்கையிலையும் பார்த்துக்கிட்டீங்க. அதே போல் ஏதாவது வாக்கு கொடுத்து அதை காப்பாற்ற முடியாமல் தடுமாற்றம் பெறுகின்ற அல்லது சின்ன சின்ன பெயர்கேடுகளை சந்திக்கின்ற வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு. அப்போ நம்ம அதை பார்த்து இருந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கிடணும். அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா, இது ஒரு பெரிய ஏற்றம்னு சொல்லிட முடியாது. நிறைய விரய செலவுகளை ஏற்படுத்தும். கையை மீறி விரயங்கள் போகும். நிர்வாகம் சரியில்லாமல் செலவுகள் அதிகமாகும். அதனால் தொழிலில் பொருளாதார நெருக்கடி அல்லது சின்ன சின்ன நஷ்டம், நிறைய விரய செலவுகளால் கடன் தொந்தரவுகள் ஏற்படுறது, இந்த மாதிரி நெருக்கடிகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அதேபோல் தகப்பனாரினுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக் கொள்வது மிக சிறப்பு. பொருளாதார ரீதியாக சில சங்கடங்களை ஏற்படுத்துகின்றது மாதிரியான ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. அப்படிங்கிறதுனால அதுலேயும் ஆரோக்கிய அமைப்புகள்லையும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். எதை செஞ்சாலும் 1-2 முறை நிதானித்து முடிவெடுக்கணும். இல்லைனா பூச நட்சத்திரக்காரர்கள் எடுக்கின்ற சில முடிவுகள் தவறாக போய் அது பின்னடைவை தடுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உண்டு. அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டம் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. புரியுதுங்களா? அந்த விதத்தில் இது ஒரு பார்த்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காலகட்டம். அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் முக்கியமான சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா, இந்த சொத்து வாங்கிறது, வீடு கட்டுறது, இந்த மாதிரியான வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு கடனை ஒரு பக்கம் சைடில் ஏற்படுத்திக்கிட்டே இருப்பீங்க. குழப்ப நிலையிலேயே ஏதாவது ஒரு முடிவு எடுப்பீங்க.
இந்த ரெண்டையுமே நீங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது. அப்பப்போ மன உளைச்சலை ஏற்படுத்துகிற மாதிரியான சில சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டிய நேரிடும். கொஞ்சம் பார்த்துருக்கிறது நல்லது. இந்த காலகட்டம் அனைத்திற்கும் நிதானம் இல்லை. பெரியவர்களினுடைய ஆசிர்வாதம் பெறுவது மிக மிக மேன்மைகளை தரும். நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி. அன்பர்களே, இப்போ நம்ம பார்த்த இந்த குரு பயிற்சிக்கான பலாபலன்கள் வந்து கோச்சாரத்தின் அடிப்படையிலான ஒரு பலன்கள். எப்போவுமே இதுக்கு ஒரு 10% பலம் உண்டு. ஆனால் இப்போ இதில் நம்ம முக்கியமான விஷயம், ஒரு வீடு கட்ட போகிறோம், தொழில் பண்ண போகிறோம், இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், திருமணம் பண்ண, இந்த மாதிரி முக்கிய விஷயங்கள் ஏதாவது பண்ண போகிறீங்கன்னா உங்கள் சுயஜாதக தசாபுக்தியும் நல்லா இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறை பார்த்துட்டு அதை முயற்சிக்கிறது சிறப்பு. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவர்கள் கீழே இருக்கிற என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகங்களை பார்த்து கொள்ளலாம். அனைத்து சர்வம் டிவி நேயர்கள் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.